எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நம்மளை சிந்தனை பெட்டகத்துல விடை தேடும் ஆத்மா கதையினுடைய 5வது பாகத்தை பார்க்கலாம். காலையில 7:30 மணி அப்படிங்கும் பொழுது நரேனை ஏத்திக்கிட்டு அந்த போலீஸ் ஜீப்பு புழுதியை கிளப்பிக்கிட்டு அந்த ஊருக்குள்ள வருது. ஊர் சனத்தோட கண் எல்லாமே அந்த ஜீப் மேலேயே தான் இருக்கு. வண்டிய ஒருத்தர் ஓட்ட உள்ளுக்குள்ள பின்னாடி நரேன் உட்கார்ந்துருக்க, அதுவே கூட ஒரு கான்ஸ்டபிளும் எஸ்ஐயும் அந்த ஊரை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஊர் சனம் எல்லாமே அந்த வண்டி பின்னாடியே போறாங்க. அதுல நிறைய பேரு பேச்சு ஏற்கனவே கள்ளக்கா உரிக்கும் பொழுது நரேன் கேட்ட பாட்டி எல்லாம் கூட, ஏ இவன் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டானாட்டு இருக்குது, போலீஸ் புடிச்சிட்டு வருது வர அவனை, நம்ம முத்துமே ஏதோ தப்பு பண்ணிருப்பானாட்டு இருக்குது இவன் கூட சேர்ந்துக்கிட்டு, அதனாலதான் போலீஸ் ஜீப்ல வராம்பாரு அப்படின்னு தனக்கு தானே கட்டுக்கதையெல்லாம் பேசிக்கிட்டு ஜீப்பு பின்னாடியே போறாங்க. ஜீப் நேரா போய் முத்துவோட வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்குது. வீட்டுக்கு வெளியில பல்லு விளக்கிட்டு இருக்கக்கூடிய நிவாஸ் ஜீப்பை சந்தேகமா பார்க்க உள்ள இருந்து கையில எதையோ வச்சுக்கிட்டு வெளியில வராரு நிவாஸோட அப்பா, அதாவது முத்துவோட அப்பா. பொம்பளைங்க எல்லாருமே சமையல் கட்டுல இருக்க. பொம்பளைங்கன்னா பார்க்கவியும் அவளோட மாமியார் மட்டும்தான். சமையல் கட்டுல இருந்து வெளியில வர வேலை செய்யற ஆட்கள் எல்லாருமே காட்டுல இருந்து எட்டி பாக்குறாங்க. காலையில 6 மணிக்கு காட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க கூட ஏதோ ஜீப் வருதுன்னு எட்டி பார்க்க 1/4 மணி நேரத்துல ஊர் சனம் மொத்தம் முத்துவோட வீட்டை சுத்தி நிக்கிறாங்க. அதுக்குள்ள ஊட்டு சனம் எல்லாமே அந்தந்த வேலையை அப்படியே அப்படியே போட்டுட்டு முன்னாடி வந்து வீட்டுக்கு வெளியில நிக்க, வெளியில இறங்கின எஸ்ஐ நல்லா அந்த வீட்டை ஊர் கூட்டம் கூடுறதுக்குள்ள சுத்தி பார்த்துடுறாரு. நரேனை அங்க இருக்கிற எல்லாரும் முறைச்சு பார்க்க நிவாஷ்க்கும் நிவாஷோட அப்பாவுக்கும் அடிக்கலான்னு கூட தோணுது. இங்க யாருங்க நிவாஸ்? நான் தாங்க நிவாஸ். ஆ, உங்க மாமனார் பேர் என்ன? எங்க மாமனார் பேரு மாரிமுத்துங்க. முத்துங்கிறது யாரு? முத்துங்கிறது என் தம்பிங்க. முத்து இறந்து எத்தனை நாள் ஆச்சு? அது வந்துங்க, உடனே முத்துவோட அப்பா முன்னாடி வந்து, ஐயா அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுங்க. ரொம்ப நாளாவே உடம்பு சுகம் இல்லாம தாங்க இருந்தான். திடீர்னு பொண்டாட்டி ஏதோ கசாயம் வச்சு குடிச்சு குடிச்சு அவ இறந்து போயிட்டாங்க. உடனே டக்குன்னு சங்கவியோட அப்பா, அப்பு அப்படி இல்லைங்க, மாப்பிள்ளைக்கு ஆஸ்துமா இருந்துச்சுங்க, அதனால அவர் ஆவி பிடிக்கும் பொழுது மூச்சு திணறி இறந்துட்டாருங்க. மற்றபடி என் பொண்ணு வச்சு கொடுத்த கசாயம்னு சொல்ல முடியாதுங்க. நான் கேட்ட கேள்விக்கு கேட்ட ஆள் மட்டும்தான் பதில் சொல்லணும். நீங்க தானே முத்துவோட அப்பா? ஆமாங்க. உங்க பையன் எப்ப இறந்தாரு? வருஷமாவ போகுதுங்க. நான் அடுத்த மாசம் வருஷம் கும்பிடணுங்க. ஏன் நீங்க போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை? நோயினால இறந்து போனவனுக்கு எப்படிங்க நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? அதெல்லாம் கிடையாது. ஏதோ உங்க சின்ன மருமக தான் உங்க பையனை கொன்னுட்டாங்கன்னு ஊர் முச்சுடும் பரப்பிட்டு இருக்கிறீங்களாமா நீங்களும் உங்க மனைவியுமே? அப்படியா? ஐயோ, நெசமா இல்லைங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்க பையனோட இறப்புல உங்களுக்கு சந்தேகம் இருந்திருக்கு. ஆனா ஏன் நீங்க கம்ப்ளைண்டா வந்து கொடுக்கவே இல்லை? ஐயா அதெல்லாம் அப்படி இல்லைங்க. பையன் நெசமாலுமே நோயில தாங்க இறந்து போனாரு. அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக உங்க சின்ன மருமக மேல இப்படி ஒரு பழிய போட்டிருக்கீங்க? அது வந்துங்க, டக்குன்னு ஊர் சனத்துல இருந்து ஒரு பொம்பளை, அது ஒண்ணுமில்லப்பா, அந்த அந்த அம்மாவுக்கு மருமக சின்ன மருமகன்னா சுத்தமா ஒத்து வராது. பெரிய மருமக சின்ன மருமகளும் ஒண்ணுமில்லாம தான் வந்தாங்க. ஆனா பெரிய மருமக இவங்களா பார்த்து கட்டி வச்சது. சின்ன மருமக காதல் கல்யாணம், அதனால முன்னாடி இருந்தே இஷ்டம் கிடையாது. யாருங்க கூட்டத்துல இருந்து பேசுறது? யாரா இருந்தாலும் முன்னாடி வந்து பேசுங்க. எஸ்ஐ இப்படி கேட்கும் பொழுது கூட்டத்துல இருந்து வந்த அந்த சத்தமும் அப்படியே அடங்கி போயிருது. ஓ, அப்போ உங்க மருமகளை நீங்க கொடுமைப்படுத்திருக்கீங்க. சரி, அதெல்லாம் 2வது பார்த்துக்கலாம். இப்போ உங்க பையனோட இறப்பு நோய்வாய்ப்பட்டு கிடையாது, யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு கேஸ் வந்திருக்கு. ஐயா கேஸுங்களா? யார் கொடுத்துருக்குறா? யாரோ கொடுத்துருக்குறாங்க. ஐயா இவனா கொடுத்தாங்க? இவ யாருன்னு தெரியாதுங்க. என் பையனுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டே கிடையாது. வேணா என் மருமகளை கேட்டு பாருங்க. முன்னாடி வந்த சங்கவி, ஆமாங்க, இவர் ஒரு நட்புன்னு எங்க வீட்டுக்காரர் எப்பவுமே சொன்னது கிடையாது. இவரை நான் பார்த்தது கூட கிடையாது. ஊரை விட்டு வெளியில போய் எதுவுமே பண்ணாத எங்களுக்கு ஊருக்கு வெளியில எப்படிங்க இப்படி ஒரு நட்பு இருந்திருக்கு? இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. வந்து எங்க வீட்டுக்கார பத்தி கேட்டாரு. நாங்களும் ஏதோ தெரிஞ்சதை சொன்னோம். ஆனா எங்க வீட்டுக்காரோட நட்புன்னு இவர் சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இவரு ஒரு பத்திரிக்கையாளர். இங்க சும்மா வந்தப்போ உங்க பையனோட கொலையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு முயற்சியில இறங்கி இருக்கிறாரு. எங்க கிட்ட சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த பண்றாரு.
இப்படி ஒரு பெரிய பொய்ய சொல்ல சொன்னது இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் தான். வந்த காரணம், எதுக்காக வந்திருக்கங்கிற விஷயம் இப்போதைக்கு பிரகாஷ், பாலு, நரேன் அண்ட் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுக்கு மட்டுமே தெரியணும் அப்படிங்கறக்காக உள்ளூர்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ல இருந்து எஸ்ஐல இருந்து போலீஸ்க்கு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கறக்காக நரேனை விட்டு இப்படி ஒரு பொய்ய சொன்னதுமே இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் நேரடியாவே எஸ்ஐ கிட்ட இப்படி சொன்னதும் ஒரு பொய் தான். ஊர் சனமெல்லாம் பத்திரிக்கையாளராமாடி, பாக்கறதுக்கு படிச்ச மாதிரி இருக்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும்டி. கடலக்காய் உரிச்ச பாட்டி கூட இதே வார்த்தையை சொல்றாங்க. இல்லைங்க, கொலை யாரு பண்ணாங்க எது பண்ணாங்கன்னுலாம் அப்படி சொல்ல முடியாதுங்க. வீட்ல நானும் அவங்க மட்டும்தான் இருந்தோம். கொலையை யார் பண்ணாங்கன்னா கொலையே இல்லைன்னு தாங்க சொல்லணும். சங்கவி பாட்டுக்கு உளர ஆரம்பிக்கிறாங்க. 2 நிமிஷம் அப்படி இப்படின்னு சுத்தி பார்த்துட்டு, கான்ஸ்டபிள் சார், நம்ம சந்தேகப்பட்ட பிரகாரம் நிவாஸோட மாமனாரு, சங்கவியோட அப்பா, அப்புறம் முத்துவோட அப்பா இவங்க எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்க. எல்லாரும் பதறி போய் நிக்க முன்னாடி வந்த முத்துவோட அம்மா, பார்கவி, சங்கவி எல்லாரும் துடிக்கிறாங்க. சார் இல்ல, இங்க யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. எஸ்ஐ ஒரு நிமிஷம் சுத்தி பார்த்துட்டு, ஓ யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்களா, எப்படி சொல்றீங்க அப்படி? முன்னாடி வந்த சங்கவி, எங்க அப்பா இந்த வீட்டுக்கு வரவே மாட்டாருங்க. எங்க வீட்ல இருந்தும் யாரும் எங்க அப்பா வீட்டுக்கு வரமாட்டாங்க. அப்படியா? ஆமாங்க. கல்யாண நாள்ல இருந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்ப இவங்க வீட்டுக்கே போனேன். எங்க அப்பா வீட்டுக்கு அவங்களும் வந்ததில்ல, எங்க அப்பாவும் வந்ததில்லைங்க. அப்போ உங்க அப்பாவா இருக்கறதுக்கு சான்சஸ் இல்லைங்கிறீங்க. ஆமாங்க. டக்குன்னு முன்னாடி வந்த முத்துவோட அம்மா, ஐயா எங்க வீட்டுக்காராவும் இருக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எப்படி அவ்வளோ துல்லியமா சொல்றீங்க? அன்னைக்கு அவங்க ஊர்லயே இல்லைங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க. விருந்துன்னு பெரிய மருமக வீட்ல கூப்பிட்டுருந்தாங்க. ஆனா அவங்க விருந்துக்கு வரல. வெளியூருக்கு போய் கட்டுத்தரைக்கு தேவையான பொருள்லாம் வாங்க போயிட்டு பையன் செத்து போயிட்டாங்கிற விஷயம் கேள்விப்பட்டு தான் ஊருக்கே வந்தாங்க. எங்க வீட்டுக்காரர் இருக்கறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாதுங்க. அப்போ வச்சு பார்த்தோம்னா இப்ப நிவாஸோட மாமனாரும் தான் காரணம் நினைக்கிறேன். அப்படித்தானே? டக்குன்னு முன்னாடி வந்த பார்கவி, இருக்காதுங்க, எங்க அப்பாவும் இருக்காது, எங்க வீட்டுக்காராவும் இருக்காது. காரணம் ஏதாவது இருக்குதா? காரணம்லாம் எதுவும் இல்ல. இறந்து போன அன்னைக்கு, அதாவது முத்து இறந்து போன அன்னைக்கு உங்க அப்பாவும் உங்க வீட்டுக்காரும் இதே ஊர்ல தான் இருந்தாங்க. ஆமாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்திலே தான் இருந்தாங்க. ஆமாங்க. அன்னைக்கு உங்க வீட்டுக்காரும் உங்க அப்பாவும் ஒரு வாட்டியாவது முத்துவை பார்த்தாங்களா? பார்த்துருப்பாங்கங்க. அப்ப அவங்களா தான் இருக்கும். கான்ஸ்டபிள் ஜீப்ல ஏத்துங்க. இல்ல, அவங்களா இருக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. தயவு செஞ்சு எங்க அப்பாவை எங்க வீட்டுக்காரையும் விட்டுருங்க. அவங்களா இருக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பார்கவி கெஞ்சிக்கிட்டே பின்னாடி போக, வேற யாரா இருக்க முடியும்? இது கொலைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது கொலை செஞ்சது கண்டிப்பா உங்க வீட்டுக்காரவோ உங்க அப்பாவா தான் இருக்கும். முதல்ல எங்க அப்பாவை ஏத்துங்க, அப்புறம் எங்க வீட்டுக்கார ஏத்துங்க. போய் அடிக்கிற அடியில என்ன பதில் வருது நாமளும் பார்க்கலாம். எதுவுமே பேசாம நிவாஸ் முன்னாடி போக, பார்கவியோட அப்பா மட்டும் நான் எதுவுமே பண்ணலங்கன்னு புலம்பிக்கிட்டு போறாங்க. பாருங்க, உங்க வீட்டுக்காரர் எதுவுமே பேசாம முன்னாடி போறாரு. இதுலயே தெரியல பண்ணது உங்க வீட்டுக்காரர் தான் இருக்குன்னு. இல்லைங்க ஐயா, எங்க வீட்டுக்காரர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சொல்லிக்கிட்டே 2 பேத்தையும் ஜீப்ல ஏத்த திரும்பி பார்த்து பார்கவி கெஞ்சறத கூட பார்க்காம கூட்டிட்டு போய் நல்லா வச்சு பெண்ட நிமித்தினா பதில் சொல்லிடுவாங்க. என்ன, வயசானவர் தாங்க மாட்டாரு, அவருக்கு இது எங்கேயாவது சரி, அதை நான் என் வயல் எப்படி சொல்ல முடியும்? வச்சு வெதுப்புறதுல பார்கவியோட அம்மா, சொந்த பந்தங்க எல்லாருமே எஸ்ஐ கிட்ட பயங்கரமா கெஞ்சுறாங்க. பார்கவி காலில் விழுகாத குறையா அவங்க 2 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு கேட்க சங்கவி கூட கெஞ்சரா. முத்துவோட அம்மா மட்டும் எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுமா, கூட்டிட்டு போய் கான்ஸ்டபிள் எல்லாத்துக்குமே ரெடியா சொல்லிட்டீங்கல்ல, அந்த ஈர துணியை போட்டு குச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டீங்கல்ல, அடிக்கிற அடியில உச்சி கழுண்டு போய் மண்டை பேதலிச்சு போய் எஸ்ஐ சொல்றதை கேட்டுட்டு பார்க்கவி டக்குன்னு அவங்க 2 பேரும் இந்த கொலையை பண்ணல. அது எப்படிம்மா இவ்வளோ கரெக்டா சொல்ற? ஊரே ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க பார்க்கவி பார்த்த எஸ்ஐ, எப்படிம்மா எப்படி இவ்வளோ கரெக்டா சொல்ற? ஏன்னா அந்த கொலையை பண்ணது நானு. பார்கவி சொன்ன இந்த ஒரு வார்த்தை அந்த ஊரையே ஆட்டி வச்சிருச்சு. சங்கவிக்கு நெஞ்செல்லாம் அடைச்சு போய் அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணுல கண்ணீரோட பார்கவியை பார்க்கறா. முத்துவோட அம்மா அப்பா கூட தலையில இடி விழுந்த மாதிரி நிக்கிறாங்க. முத்துவோட அம்மா அப்பாவுக்கு மட்டுமா? பார்கவியோட அம்மா அப்பா நிவாஸ்க்கும் தான். டக்குன்னு ஜீப்ல இருந்து இறங்கி வந்த நிவாஸ், பார்கவி என்ன உளர்ற? பைத்தியக்காரி மாதிரி உளறிட்டு இருக்காத. உளரல, நான் தான் பண்ணினேன். எங்க அப்பா வண்டியிலேருந்து இறங்க சொல்லுங்க. எங்க அப்பா நல்லா அதெல்லாம் தாங்க முடியாது. எங்க அப்பா பாவம், வண்டியிலேருந்து இறங்க சொல்லுங்க. உங்க அப்பா பாவங்கிறதுக்காக நீ பண்ணாத கொலையை நீ பண்ணன்னு ஏத்துக்க போறியா? இல்ல, நான் தான் பண்ணினேன். பின்னாடி வந்த முத்துவோட அம்மா, என்னடி உளர்ற? நீ பண்ணன்னு சொல்ற?
எப்படி சொல்ற? நான் தான் பண்ணுனேன், அதனால நான் சொல்றேன். எதுக்காகடி பண்ணுன? உன்னாலதான் பண்ணுன. என்னாலயா? நான் என்ன தப்பு பண்ணுனேன்? ஆ? கல்யாணம் பண்ணி வச்சையே, 16 வயசு ஆகாத என்னைய என் மூத்த பையன் ஊதாரி ஊதாரி, அவனுக்கு இப்ப கல்யாணம் பண்ண முடியாது. ஆனா என் இளைய பையன் பொறுப்பானவன், நல்லவன், குடும்பத்தை மேல கொண்டாந்துருவான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அதை பார்த்தாவது மூத்தவனுக்கு பொறுப்பு வருமோன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து எனக்கு யார் பொண்ணு கேட்டீங்க? உங்க 2வது பையன் முத்துக்கு தானே கேட்டீங்க. அப்ப நான் படிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். எனக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாது உங்க பையனை கட்டிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஆனா எங்க அம்மா அப்பாட்ட அதை பண்ணி இதை பண்ணி பேசி சோத்துக்கு விதி இல்லாத குடும்பம் பெரிய பணக்கார விட்டு கல்யாணம் பண்ணிட்டு போதுன்னு சொல்லிட்டு 3 வேளை புள்ள நல்லா சோறு திம்பா. நாளை காலம் கழிச்சு அந்த புள்ளைக்குமே அதோட வாரிசுக்குமே சோத்துக்கு பிரச்சனை இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக உன் 2வது பையன் முத்துவ கல்யாணம் பண்ணிக்க வைக்க சொல்லி எங்க அம்மா அப்பா என்னை ரொம்ப வற்புறுத்துனாங்க. சரின்னு சொல்லிட்டு 1 மாசம் கழிச்சு படிப்பெல்லாம் விட்டுட்டு ஒரு 2வது பையனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி இருந்தா, ஒரு நாள் நீயும் உன் புருஷனும் வந்து என்கிட்ட என்ன சொன்னீங்க? 2வது பையனுக்கு இப்போதைக்கு பண்ண வேண்டாம், ஜாதக பிரகாரம் மூத்த பையனுக்கு தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்ட்டு நீயும் உன் வீட்டுக்காரு வந்து உன் மூத்த பையனுக்கு என்னை கேட்டீங்க. ஞாபகம் இருக்குதா? கொஞ்சமாவது என் மனசை நினைச்சு பார்த்தேலா? எத்தனை நாள் கழிச்சு 2வது பையனுக்கு தான் என்ன முடிவு பண்ணி 6 மாசம் கழிச்சு வந்து மூத்த பையனுக்கு என்ன கட்டுறதுக்காக கேட்டீங்களே, அது உங்களுக்கு நியாயமா பட்டுச்சா? நினைக்கலாம், பெரியவங்களா பார்த்தது தானே, சோத்துக்கு விதி இல்லாத வீடு சோத்துக்காக தானே கல்யாணம் பண்ணிக்குது அப்படின்னு. பொம்பளை மனசு உனக்கு தெரியாது? இத்தனை வயசா இருக்குது, உனக்கும் உன் வீட்டுக்காருக்குமே நிச்சயம் பண்ணி இதுவே மாத்திருந்தா நீ என்ன பண்ணியிருந்திருப்ப? கட்டிட்டு வந்திருப்பல்ல? என்னால் அப்படி முடியாது. போற பக்கமெல்லாம் வார பக்கமெல்லாம் முத்து பொண்டாட்டி முத்து பொண்டாட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கூட படிக்கிற பிள்ளைகள்லாம் எத்தனை ஆசை வார்த்தை குறிச்சு. நியாயம்தான், நெசந்தான். மூத்த பையன் சைக்கிள்ல ஊதாரியா அந்த காடு இந்த காடுன்னு வந்து சீட்டாடிட்டு வந்திருந்தான். உன் இளைய பையன் காடு தோட்டத்துக்கு போக அதை இருக்க இதை இருக்க தேங்காய் உரிக்கன்னு பொறுப்பா இருந்தா. யாருக்கு ஆசை வராது பொறுப்பான ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு? ஆனா அதையெல்லாம் சுக்கு நோர உடைச்சு உன் மூத்த பையனுக்கு என்னை கட்டி வச்சீங்க. பரவாயில்ல, கல்யாணம் ஆயிடுச்சேன்னு நானும் எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் எங்கே போனாலும் எங்கள் வீட்டுக்காரை இறக்கி பேசியுமே தோ அவனை ஏற்றி பேசியுமே எனக்கு மனசுக்குள்ள வன்மத்தை உண்டாக்கிட்டீங்க. அதோட நினைச்சா கல்யாணம் பிறவு தானே தெரியுது எதனால உங்கள் 2வது பையனுக்கு நீங்கள் நிறுத்துனீங்க அப்படின்னு. ஜாதகமெல்லாம் காரணம் கிடையாது, அங்கே நிற்கிறாளே அம்மனி, இவளோட மயக்கத்தில் ஒரு 2வது பையன் மயங்கினதுதான் காரணம். எல்லாரும் அவளையே வெறுப்பா பார்க்க சங்கவி மட்டும் அவளை கண்ணீரோட பார்த்துட்டு நிக்கிறா. என்னடி அழுகிற? உன்னாலதான் என் கல்யாணம் நின்று போச்சு, அது தெரியுமா? இல்லைன்னா எனக்கும் தான் உன் புருஷனுக்கும் கல்யாணம் நடந்திருந்திருக்கும். நானும் ஏன் ஊதாரி கட்டிட்டு சுத்திட்டு இருந்திருக்க போறேன்? போற பக்கமெல்லாம் பொறுப்பான பையனை கல்யாணம் பண்ணிருக்கணும் உனக்கு பெருமை. கல்யாண ஆகியோட பொறுப்பு வராது இந்த ஆள்னால எங்க போனாலும் எனக்கு ஏசு மட்டும்தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சிச்சு ஜாதகம் கிடையாது ஒன்றும் கிடையாது, காதல் வலையில சிக்கினதுனாலதான் என் கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு. மனசுன்னு உன்னை கொண்டுட்டதுக்கு அப்புறம் எப்படி அந்த மனசுக்குள்ள உணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கெல்லாம்? சரி, வந்துச்சு, கோவம் வந்துச்சு, வெறுப்பு வந்துச்சு. எதையுமே காட்டிக்க கூடாதுன்னு இந்த குடும்பத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தேன். காரணம் ஆயப்ப வீட்டுக்கு திரும்பி போனோம்னா மானம் போயிருங்கிறக்காக தான். பத்தாவது குறைக்கு வயிற்றுல புள்ள வேற வந்துடுச்சு. கல்யாணமாகி 3 வருஷம் எப்படி புள்ள வேண்டான்னு தள்ளி போட்டதுக்கு காரணம் இந்த ஆளோட ஊதாரித்தனம் தான். சொல்லுங்க. தட்டெடுத்து வைக்கிறதுல இருந்து பாய் விரிக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் துவைச்சு போடுறதுல இருந்து ஒன்னுலயும் பொறுப்பு கிடையாது. காலில் பட்டது பட்ட மாதிரி போட்டது போட்ட மாதிரி அப்படி இருக்கக்கூடிய ஆம்பளைக்கு முன்னாடி எனக்கு ஏற்கனவே பார்த்த ஆம்பளை பொண்டாட்டி கூட பொறுப்பா இருக்கும் பொழுது எவளுக்குதான் வயது தெரியாது? அது பொறவா ஊரு சன்னமெல்லாம் பேசுது பேசுதுன்னு இங்க நிக்கிறானே என் புருஷன், அந்த ஆள் கேட்டு கேட்டு நானுமே கல்யாணமாயி 3 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளைய பெத்தேன், பொட்ட பிள்ளைய பெத்தேன். அம்மனி வந்துட்டா. அடுத்த வருஷமே ஆம்பளை பையனை பெத்து போட தோ இங்க நிக்குதே இந்த அம்மா, என் புருஷனை பெத்தவ. வாய் நிறைய அவனை பையனை பெத்துட்டா, நீ வாரு பிள்ளைய பெத்திருக்கிறன்னு எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவளை ஏத்தி பேசுச்சு. கல்யாணம் மூச்ச நாள்ல இருந்து சங்கவியை பார்த்தா இந்த அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் அவ ரொம்ப பெருமையானவ, பையனை பெத்தவ. ஏமா, நான் உன்னை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அப்படி என்ன ஆம்பளை பையனு பொட்ட பிள்ளையுமே ஏத்த இறக்கத்துல இருக்கிறாங்க? நீ ஒரு பொம்பளை தானே, உன்னை எந்த இறக்கத்துல உங்க வீட்டுக்கார் நடத்திட்டு இருக்கிறாரு? இல்ல, நீ 2 ஆம்பளை பையனை பெத்து போட்ட, 2 ஆம்பளை பையனுக்குமே பொட்ட பிள்ளை தானே கட்டி வச்சிருக்கிற. ஆம்பளை பையன் வசத்தின்னு ஆம்பளை பையனை கட்டி வைக்கலையே. என்னைக்கு இந்த ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்குது?
பொட்ட பிள்ளைய பெத்தவள்லாம் சும்மானுமே ஆம்பளை பையனை பெத்தவள்லாம் பெருசுன்னு புள்ளைய பெக்கிறவ எல்லாருமே பெருமைக்குரியவதா. புள்ள பெத்த நாள்ல இருந்து எத்தனை திட்டு வாங்கியிருப்பேன் உங்ககிட்ட. நல்ல நாள் பொல்லாத நாள் கிடையாது. அட, வெளியில போகும்பொழுது ஏதாவதுனா பொட்டப்பிள்ளை மேல சொல்றது, உள்ள போகும்போது ஏதாவதுனா பொட்டப்பிள்ளை மேல சுத்துறது. எனக்கு பெரிய மருமக தான் பிடிக்கும். சின்ன மருமகளை பார்த்தாலே வயிறு எரியுது. ஆனா என்ன, இவளுக்கு புள்ள அவனுக்கு பையன் அவ்வளவுதான் சொல்லும் பொழுது உனக்கு அது பெருமையா இருக்கலாம், எனக்கு அது எரிச்சலா இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஐயோ அப்பா, எனக்கு கடக்கிறதுக்கே அப்படி இருந்துச்சு. எப்படி இருக்கும்? நீங்களே எல்லாரும் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இது என்ன சாதாரண விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய வலி அப்படின்னு. எப்படியோ பல்ல கடிச்சிட்டு குடும்பத்தை நடத்திடலான்னு சொல்லி பார்த்தா ரெண்டாவது குழந்தை எனக்கு பிறக்கவே இல்லை. அதுவாது ஆம்பளை பிள்ளையா பிறக்கும், நம்ம மனசை நிம்மதிப்படுத்திக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் மாசமானா. அப்பதான் எனக்கு இன்னும் வெறுப்பு அதிகமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது பிள்ளையா பிறக்கணும்னு நான் கோயில் கோயிலா ஏறி ஏறி வேண்டினேன். அவகிட்டையும் பிள்ளையா பிறக்கணும்னு வேண்டிக்கன்னு தான் சொன்னேன். காரணம் என்னமோ அவளுக்கு ஒரு புள்ள பையன் பிறக்கணும்னு கிடையாது, அவளுக்கும் பொட்ட புள்ள பிறக்கணும்னு நினைச்சேன். சங்கவியை பார்த்து, என்ன உனக்கு கோயில் கோயிலா இழுத்துட்டு சுத்துனது உனக்கு பொட்ட புள்ள பிறந்து நீ நல்லா இருக்கணுங்கிறக்காகவா, என்ன மாதிரியே நீ வேதனைப்படணுங்கிறக்காக? சங்கவி உடனே தயங்கின குள்ளோட குரல் எல்லாம் அப்படியே இறுகி பிடிக்க, கண்ணீர் மல்க, நீ கூட இப்ப பொட்டப்புள்ள ஆம்பளை பையனு வித்தியாசம் பாக்குறதானே? ஒரு கேள்வி கேட்டாலும் நச்சுன்னு கேட்டாலேன்ட்டு அதை கூட கவனிக்காம மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறா பார்க்கவி. ரெண்டாவது பையனா பிறந்துச்சு. இன்னும் எனக்கு ஏசு பேச அதிகமாக தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டு சைடு போனாலும் சரி, எங்கள் சித்தி அத்தை பெரியம்மாலும், இங்கே வந்தாலும் சரி, இங்கே இருக்கிற சின்ன மாமியா பெரிய மாமியா எல்லாருமே, உங்கள் கொழுந்தனாருக்கு வாரு 2 பையன், உனக்கு ஒரு உள்ள, 2வது குழந்தைக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 10வது குறைக்கு எனக்கு பார்த்த மாப்பிளைய அவ காதல் திருமணம் பண்ணிக்கிட்டா. நானு ஊதாரிய கட்டிக்கிட்டேன். அவனை பாரு, அவ எப்படி பொறுப்பா இருக்கிறா. உன் புருஷன் பாரு, புள்ளைக்கு இத்தனை வயசாகி இப்படி இருக்கிறான். நாளைக்கு உன் புள்ளை உட்காந்துட்டானா என்ன பண்ணுவ, இப்படி பொறுப்பில்லாத ஆம்பளை வச்சுக்கிட்டுன்னு என்னால எந்த பேச்சையும் காதுல கேட்க முடியல. அன்னைக்கு கூட இந்த ஆள் செத்து போற அன்னைக்கு எங்க அம்மா அப்பா கெடா வெட்டி விருந்து போட்டது எனக்கு 2வது பையன் பிறக்கணுங்கிறக்காக தான். நான் அப்பதான் முடிவு பண்ணினேன், ஏதாவது ஒரு வழியில 2 பேத்துல யாரோ ஒருத்தர் கொண்டரலாம் அப்படின்னு. எனக்கு வெறி வந்துச்சு. ஆனா வந்த வெறி முத்து மேலதான் வந்துச்சு. இவன் மட்டும் காதலிக்கிற விஷயத்த வீட்டுல சொல்லாம இருந்திருந்தானா என்னை கட்டியிருந்திருப்பான். எனக்கு இவ்வளோ அசிங்கம் இருந்திருக்காது. என் மனசும் நொந்து போயிருந்திருக்காரு. அதனாலதான் அவனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் பொண்டாட்டி கசாயம் வச்சு கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் பொறிச்சு வச்சிருந்த அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ள நான் ஒரு மூலிகையை கலந்தேன். விஷ மூலிகை. விஷ பாம்பு கூட மூலிகை பக்கத்தில் போறதுக்கு பயப்படுற அளவுக்கு நடு காட்டுக்குள்ள நான் காட்டுக்கு போகிற பக்கமாக பார்த்து அதை பறிச்சுட்டு வந்தேன். அவள் பறித்து வச்சிருக்கக்கூடிய எல்லா இது கூடமே இதை கொஞ்சம் கொஞ்சமாக தடவி விட்டேன். புருஷனுக்கு எப்போ உடம்பு சரியில்லாம வேணாலும் போகும்னு சொல்லிட்டு பொண்டாட்டி பத்திரமா வச்சிருக்கக்கூடிய அந்த மூலிகை டப்பால இதை கலந்து வச்சேன். விஷத்தன்மை எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாதது. வாயில் போட்ட உடனே நுர வந்துடும். அந்த ஆள் ஆவி பிடிக்கல, என்ன பண்ணாலும் சரி, இல்லை கஷாயத்தில் ஆனாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணினேன். இது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், இதை ஒருவேளை வீட்டில் வேற யாராவது குடிச்சிருந்தாங்கன்னா எனக்கு யார் செத்தாலும் சரின்னு இருந்துச்சு, என் பிள்ளையை தவிர. ஏன்னா அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. அன்னைக்கு என்னமோ அன்னைக்குன்னு பார்த்து நாங்கள் விருந்துக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் பொண்டாட்டி புருஷன் மட்டும் இருந்திருக்காங்க. இந்த ஆளுக்கு வழக்கம் போல் உடம்பு வலியில் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. பொண்டாட்டி கஷாயம் காய்ச்சி கொடுத்துருக்கா, செத்து போயிட்டான். எல்லாமே எனக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. ஏற்கனவே என் மாமனார் மாமியாருக்கு இவளை பிடிக்கவே பிடிக்காது. செத்து போனதுக்கு அப்புறமா எப்படியோ பேச்சை மாற்றி அதை பண்ணி இதை பண்ணி இவன் மேலேயே ஓரளவுக்கு பழி வந்துச்சு. கேஸு யாரும் கொடுக்கல. அதனால நானும் நிம்மதியாக இருந்தேன். எனக்கு நடந்த இவ்வளோ பெரிய துரோகம் தான் என்னை இப்படி வன்மமாக மாற்றிடுச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமானு உங்களுக்குலாம் தோணலாம். மறுபடியும் அதே பதிலை சொல்கிறேன். பார்க்கவி இடத்துல இருந்து பாருங்க, இது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஆசை ஏமாந்து போகிறது, ஊதாரியை கட்டிட்டு அவங்க கூட அழுகிறது, தண்ணி அடிக்கிறவன் சீட்டாடுறவங்களோட குடும்பம் நடத்துறது எப்படி இருக்கும்? சொல்லிட்டு அவன் நிக்க அவளை அடிக்கிறக்காக முத்துவோட அப்பா ஆத்திரத்துல அங்கிருந்து ஏதோ ஒரு எடுத்துட்டு அடிக்க வர, அதுக்குள்ள எஸ்ஐ முன்னாடி வந்து அவர் தடுத்து நிறுத்துறாரு. ஒரு சனமே அவளை பேச, அதுக்குள்ள பார்க்கவியோட அம்மா அப்பாவை அவளை போட்டு அடிக்க, இதே மாதிரி சங்கவியோட அம்மா அப்பா சங்கவி பக்கத்துல நின்றுகிட்டு ஏதோ புலம்பிட்டு இருக்க. அங்க பெரிய கலவரமா இருக்குது. ஒரு நிமிஷம் எல்லாம் அமைதியா இருக்கீங்களா? 2-3 வாட்டி கட்டினதுக்கு அப்புறமா ஒரே அமைதியாக,
பார்க்கவி தான் வாயாலே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அதனால இப்ப பார்க்கவி நாங்க அரெஸ்ட் பண்றோம். நீங்க அதுக்கு மேல அவங்கள வெளியில கொண்டாடணும் அப்படின்னாலோ, இல்ல அவங்களுக்கான தண்டனை பார்க்கணும் அப்படின்னாலோ, நேரா கோர்ட்ல போய் பார்த்துக்குங்க. அது உங்க குடும்ப விஷயம். நாங்க தலையிட மாட்டோம். ஆனா இப்ப சொன்ன வாக்குமூலம் எல்லாத்தையுமே எங்க கான்ஸ்டபிள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இத போட்டு அவங்களுக்கான தண்டனை நாங்க வாங்கி குடுத்தா ஆகணும். சொன்னதுக்கு அப்புறமா பார்க்கவி தான் கையில இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் அங்கேயே போட்டுட்டு சேலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜீப்ல ஏறி உட்கார்றாங்க. பொண்ணு மட்டும் முத்துவோட அம்மாவுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்க. பார்க்கவி பொண்ணை பார்க்க, அவ பொண்ணு பார்க்கவி பார்க்கன்னு கண்ணெல்லாம் நனைஞ்சு போயிடுது பார்க்கவிக்கு. ஒரு நிமிஷம் தன்னுடைய வன்மத்தை மறந்திருந்தா பொண்ணு அனாதையா நின்றுக்க மாட்டாளேங்கிற எண்ணம் இருந்தாலும் கணவர் இருக்கான்னு ஜீப்ல ஏறி உட்கார்ந்தவ யாரையும் பார்க்காம அப்படியே இருக்கிறா. ஊர்ல இருக்கிற எல்லாருமே முத்துவோட அம்மாவுக்கும் சங்கவிக்கும் நிவேஷ்க்கு மாத்தி மாத்தி சமாதானம் சொல்ல வந்து எல்லாரும் பார்க்கவியோட மகளை கட்டிப்பிடிச்சும் அழுக ஆரம்பிக்கிறார். அந்த ஊர்ல முக்காவாசி பேரு நரேனை நல்ல விதமா பார்க்க, கால்வாசி பேர் இன்னும் நரேனை முறைச்சுக்கிட்டே தான் நிக்கிறாங்க. நரேன் பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு, அப்பாடா முத்துவுக்கு நியாயம் வாங்கி கொடுத்துட்டோம், பாவம் முத்துன்னு நினைச்சுக்கிட்டு கிளம்பும் பொழுது கடலை உடிச்சிட்டு இருந்த 3 பாட்டிக பக்கத்துல வந்து, ஏனப்பா நீ போலீஸ் கிட்ட சொல்லவே இல்லை? நான் போலீஸே இல்லையே பாட்டி, அப்புறம் எதுக்காக அந்த பிள்ளைய கூட்டிட்டு போறாங்க? அவங்க போலீஸு. அப்ப நீ முத்துவோட ஃப்ரெண்டுன்னு பொய் தானே சொன்ன, உன்னை எதுவும் கேட்காம போறாங்க? இல்ல பாட்டி, நான் போயிட்டு வரேன். எவனே தெரியல வந்த குடும்பத்துக்குள்ள சண்டையை போட்டுவிட்டு போறான் பாரு, எவ்வளோ பெரிய கைகாரனா இருப்ப. பாட்டிக்கு சொன்ன வார்த்தையை கேட்டு அவனுக்கு ஷாக்கே ஆயிடுச்சு. சரி, நம்ம நேர்மையா எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பி பஸ் ஸ்டாப் வந்து நின்று 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா மெயின் டவுனுக்கு பஸ் பிடிச்சு வந்து தன்னுடைய ஊருக்கு பஸ்லயும் வந்து சேர்றான். தான் ஸ்டாப்ல இறங்கி பாலுக்கிட்டையுமே பிரகாஷ்கிட்டையுமே விஷயத்த சொல்லி பிரகாஷ்க்கு கோடி கோடி நன்றிகள் சொல்லிட்டு அவன் தான் ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ணி பேசுகிறான் நரேன். சார், கோடி நன்றி சார், நீங்கள் இல்லைன்னா என்னால் இதை பண்ணியிருக்க முடியாது. அப்போவே சொன்னல நரேன், இது சாதாரண விஷயம் அப்படின்னு. சார், ஆனால் இந்த ட்ராமா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்க? எப்படி பார்க்கவி மேலே சந்தேகப்பட்டீங்க? சிம்பிள். நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் விஷயத்த பேசும் பொழுது நான் உங்களுக்கு காலில் லைனில் இருந்தேன் இல்லையா? ஆமாம் சார். அப்போ எல்லாருமே கரெக்டாக தான் பேசுனாங்க. அவங்களுடைய ஒரிஜினல் கோபத்தையுமே ஒரிஜினல் ஆத்திரத்தையுமே முத்து மேலே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காமிச்சாங்க. ஆனால் பார்க்கவி மட்டும் ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி நடிச்சாங்க. வழக்கமாக இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும் பொழுது எல்லாரும் எப்படி நடந்துக்குவாங்களோ அதுக்கு ரொம்ப மாறுபாடாக இருந்தாங்க. 10 நிமிஷம் பேசலையுமே எதுவுமே தெரியாதுங்க, அவருக்கு ஆஸ்துமா மட்டும்தாங்க, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க கிளம்புங்கிற வார்த்தை தவிர வேறு எந்த எமோஷனலையும் அவங்க காட்டாத பொழுதே தான் பண்ணுற தப்பை மறைக்கிறாங்களோன்னு எனக்கு சின்ன சந்தேகம் தான் வந்துச்சு. வழக்கமாக இந்த மாதிரி கேஸில் ஒரு ட்ராமாவோ ஒரு பொய்யோ சொன்னோம்னா அது எப்படி வெளிவந்துடும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி 2-3 கேஸை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதனால தான் சின்னதாக ஒரு பொய் போட்டு பார்க்கவியோட ஆட்களை அவளுக்கு ரொம்ப நெருக்கமான அவங்க அப்பாவையும் கணவரையுமே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு தூண்டி விட்டேன். அதை பண்ணும் பொழுது பார்க்கவி ரொம்ப ஆத்திரப்பட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரியே எஸ்ஐ கிட்ட பார்க்கவியோட அப்பாவையும் வீட்டுக்காரையுமே அடிக்கிற மாதிரி உரைக்கிற மாதிரி வார்த்தைகளை விட்டுக்கிட்டே இருங்க, பயப்படுற பார்க்கவி உண்மை உளறிடுவாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. பட் நரேன், இது எல்லாமே லக்குன்னு சொல்லலாம். லக்கில் தான் நமக்கு இது கிடைச்சிச்சு. பட் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் உங்களுக்கு முத்துவோட தொல்லையும் கிடையாது. நாளிலேருந்து நீங்கள் எப்பவும் போல் வேலைக்கும் போகலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த நன்றி நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். ஓகே சொல்லிட்டு கிரிச்சந்திரன் வச்சதுக்கு அப்புறமா முத்துவோட தொல்லை கிடையாது, ஆனால் இந்த மேனேஜர் தொல்லை இருக்குதே சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு குளியலை போட்டுட்டு அலுப்பில் அப்படியே படுத்தும் தூங்கிடுறேன். கரெக்டாக மணி 11:30. அதே மாதிரி காலடி சத்தம், அதே மாதிரி சத்தம். எந்திரிச்சு உட்கார்ந்தவனுக்கு பயம் கிடையாது. ஏன்னா அதே இடத்துல அதே உருவம் வந்து நிற்க முத்துவை பார்த்து, என்ன தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு போதுமா? எங்க அந்த ஆள் இறக்கவே இல்லையே. இறக்கணுங்கிற அவசியம் கிடையாது. குற்றவாளிக்கான தண்டனையை நாம் இப்படிதான் வாங்கி கொடுக்கணும். இப்போ நீ சொன்ன மாதிரி அவங்கள நான் கொண்டதுன்னா நானும் ஒரு குற்றவாளி ஆயிருப்பேன்ல. ஆனா குற்றவாளிக்கு தண்டனையும் கிடைச்சு நானும் நியாயத்தை நிரூபிச்சிட்டேன்ல. அதுக்கப்புறமா முத்துவோட இடத்துல இருந்து எந்தவித சத்தமும் வரல, எந்தவித முனகளும் வரல, பதிலும் வரல, அந்த உருவமும் கண்ணுக்கு தெரியல. மனசு நிம்மதியானவன் டக்குன்னு படுக்கலான்னு போகும் பொழுது அந்த நேரத்துல அவனோட மொபைல் அடிக்க அதுல அம்மா நம்பர் வருது. அதை பார்த்த உடனே இவனுக்கு படபடக்க ஆரம்பிக்குது. ஐயோ,
முத்து ஒருவேளை நான் பார்க்கவி கொல்லணும்னு நினச்சிருப்பானோ? ஆனால் நான் பார்க்கவிக்கு தண்டனை தானே வாங்கி கொடுத்தேன். அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே நினச்சிக்கிட்டே ஃபோனை பயத்தில் நடுங்கின கையோட அட்டன் பண்ணி, அம்மா சொல்லுமா. ஏன்டா நரேன, அறிவு இருக்குதா இல்லையா உனக்கு? ஏம்மா என்னம்மா ஆச்சு? என்னடா ஒரு வாரமா போன் பண்ணிட்டு இருக்கிற, போனை எடுக்கவே மாட்டேங்கிற, என்னம்மா சொல்லற? ஆமாண்டா, நானும் ஒரு வாரமா நீ போன் பேசுன்னு போன் பண்ற, போன் எடுக்கவே மாட்டேங்கிற. உங்க கூட வேலை செய்ய போய் பாயலுக்கு தான் போன் பண்ணி என்னன்னு கேட்ட. ஏதோ வேலை விஷயமா ஒரு வாரம் வெளியூர் போயிருக்கிறேன்னு சொன்னேன். ஏமா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசணும்லம்மா நானு. 5 நாளைக்கு முன்னாடியா? எப்படா? ஏதோ ஒரு நாள் சாயங்காலம் சிக்கன் ரைஸ் வாங்கி தின்னுட்டு வந்துட்டு இருக்கிறோமான்னு சொன்னீங்க, அன்னைக்கு பேசுனதோட சரியே. இல்லையேம்மா, பாப்பா கூட வயிற்று வலின்னு சொன்னையே. வயிற்று வலியா? அவளுக்கு என்ன குத்துக்கலாட்டுக்கு வந்திருக்கிறாவாரு. ஊர்ல திருவிழான்னு அரிசி மாவு காய்ச்சனது கூட இருக்குன்னு அந்த அரிசி மாவு தின்னுட்டு வந்திருக்கா. அவளுக்கு என்ன வயிற்று வலி? இல்லம்மா, நீ ஒரு நாள் நைட்டு 1:30 மணிக்கு மேல ஃபோன் பண்ணி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வயிற்று வலி, ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்குற, அவளுக்கு வாயில ரத்தம் வருதுன்னு, வாயில ஓடுற தப்பு தப்புன்னு. ஏம்மா, ஏன்டா குத்துக்கலாட்ட புள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்து உட்காந்துருக்கா, நல்லா பட்டை போட்டு அவளுக்கு வாந்தி இதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, அது ரத்தம்லாம் சொல்ற, அறிவில்லை உனக்கு? ஊர் திருவிழா கூட வர முடியாதளவுக்கு அப்படி என்ன வேலை? அந்த மாதிரி ஒரு வேலையே வேண்டாம், முதல்ல கிளம்பிமா நீ. மா, முதல்ல பொறுமையா பேசுமா, ஏமா இப்படி கத்துற? பின் என்னடா, ஊர் திருவிழா, நோம்பி சாட்டி இருக்கிறாங்க, வாங்கடான்னு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு. அந்த பையன் பாலுவி பிரகாசி இந்த மாதிரி கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன், அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னடானா ஒரு வாரம் எங்கேயோ போய் உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கிற. அன்னைக்கு சாப்பிட்டேன்னு சொன்னோட ஃபோனை வச்ச வந்தேன், அதுக்கப்புறம் ஃபோனே பண்ணல. இப்போ என்னம்மா கட்டுக்கதை பேசிட்டு இருக்கிற, தூக்கத்துல வளர்றியா? மா, நான் இந்த வாரம் சனி ஞாயிறு லீவுக்கு வரேம்மா. என்னமோ தெரியல, அந்த பையனை கேட்டா ஒரு வாரம் எங்கேயோ போயிட்டேங்கிற, போன் எங்கேயோ உடஞ்சு போச்சுன்னு இந்த பிரகாஷ் சொன்னேன். சரிப்பட்டு வராது, கோயிலுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு ஒரு பாடம் போட வேண்டியதை நல்லா மந்திரிச்சு விட்டு அனுப்பிச்சாதான் உண்டு. மரியாதையா சனி ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு கிளம்பி வரையாக்கு. சரிம்மா. போனை வச்சவனுக்கு பெரிய அதிர்ச்சி. அப்போ அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஒருவேளை முத்துவோட வேலையா தான் இருக்குமோ? முத்து நமக்கு முதல்ல அறிமுகமாகறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அம்மா கிட்ட சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு வரேன்னு கடைசியா பேசினேன். அப்போ இந்த முத்து நம்மளை ஏமாத்திட்டானா? அப்ப நிஜமாலுமே முத்து ஒரு டம்மி பேய் தானோ? தெரியாத ஒரு சத்தியத்துக்கும் டம்மி பேய்க்கும் பயந்து நாம பெரிய ரிஸ்க் எடுத்துட்டோமோ? ஆமா, அது பவர்ஃபுல்லான பேயா இருந்தாதான் எதுக்கு நம்மள சுத்திக்கிட்டு இருக்குது? அது ஊருக்கு போய் கொலையாளியை கண்டுபிடிச்சு கொண்டிருந்துருக்குமே. எத்தனை பேய் படம் பார்த்துருக்குறோம். எப்படியோ நம்மளும் ஒரு கொலையை கண்டுபிடிச்சிருக்கோன்னு நமக்கு நாமே பெருமை பேசிக்க வேண்டியதுதான். ஆனா எக்காரணத்து கொண்டு இவ்வளோ பெரிய விஷயத்த பாலுவுக்கும் பிரகாஷுக்கும் சொல்லவே கூடாது. நினைச்சவன் மறுபடியும் பாயில போய் படுக்கிறான். ஆனா தூக்கம் மட்டும் வரல. அவனை நினைச்சு அவனுக்கே பெருமைப்பட்டுக்கிறதா இல்ல பாவப்பட்டுக்கிறதான்னு தெரியல போல. கடைசியா கண்ணை மூடும் பொழுது அவங்களுக்குள்ள வந்த ஒரே ஒரு உருவம் பார்க்கவியோட குழந்தை மட்டும்தான். இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதையை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.